இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுங்களா? 1 பேதுரு 3:4 குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. சொல்லுங்க, குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஆமென். அப்ப நம்ம வாழ்வில எது நமக்கு அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா அலங்காரம் பண்றோம்ல, குளிக்கிறோம், தலை சீவுறோம், எண்ணெல்லாம் பூசி பவுடர் போடுறோம், சில மேக்கப் போடுறாங்க, சில தங்கத்தினால அலங்கரிக்கிறாங்க, சில வெள்ளி போடுறாங்க, சில காரியங்களை செய்து தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறோம் உலகத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அலங்காரம் எது இருக்க வேண்டும் என்றால் குணம்தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். மீதி எதை செய்தாலும் அது நமக்கு அலங்காரமா இருக்காது. தேவனுடைய பார்வையில் நீ எவ்வளவு தங்கத்தை போட்டுக்கிட்டு நின்னாலும் அது அவர் பார்வையில் அலங்காரமா இருக்காது. ஆண்டவர் பார்ப்பது அலங்காரமாய் குணத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்தை விட குணநலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவர் வெளி தோற்றத்தை வைத்து அவரை நம்ம ஈஸியா நம்ம நல்லவர்னு சொல்ற முடியாது. உள்ளான இருதயத்தை வைத்துதான் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள முடியும். சில பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, மென்மையா இருப்பாங்க, ஆனா இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் மோசமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எதனால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் குணத்தினாலே அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் குணத்தினாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்? நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? பூரண சற்குணர், நற்குணம் உடைந்த தேவன் நம்முடைய தேவன். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு யாராவது குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப பூரண நற்குணம் நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அதுதான் சொல்றாராம் ஏசப்பாவும், நம்முடைய பிதா பூரண சற்குணர், அவரை போல நீங்களும் இருங்கள். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு அலங்காரம். நமக்குள்ள இருக்கிற நற்குணம் நாம் அலங்கரிக்கப்படாமல் நம்ம உலக தோற்றத்துல எவ்வளவு அலங்காரம் பண்ணினாலும் தேவனுடைய பார்வையில அது அருவருப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய குணம் நற்குணமா நல்ல குணமா இருக்கும். பொல்லாத குணத்துல நாம நிரம்பி வாழக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பா அவர் பூரண சற்குணர். அவர் தன்னை நேசித்தவர்கள் மட்டும் இயேசு நன்மை செய்யல, தன்னை நேசிக்காத விரோதித்த அடித்தவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். அப்ப எப்படிப்பட்ட நல்ல குணம் பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது போர்ச்சேவர்கள் அவரை பிடிக்க வராங்க. அப்போது பிரதான சீசனாகிய பேதுரு ஒரு போர் சேவகனுடைய காதை கத்தியால வெட்டிடுவான். காது துண்டா கீழே விழுந்துடும். அப்ப ஏசப்பா என்ன செய்வாரு? அந்த காதை எடுத்து திரும்பவும் அவனுடைய காதோடு ஒட்டி விடுவார். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப அவங்க எதுக்கு வந்தாங்க? இயேசுவை பிடித்து துன்புறுத்தபடி வந்தாங்க. அவர்களுக்கும் அவர் நன்மையை செய்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் தன் ஜீவனை பிதாவிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப கீழே இருக்கிற ஒரு போர் சேவகன் அவர் மரித்திட்டாரா என்று சோதிப்பதற்கு ஒரு ஈட்டி எடுத்து விலாவில் குத்துறான். அப்படி குற்றும் பொழுது அந்த விலாவிலேருந்து வந்த ரத்தம் அவன் கண்ணுல படுகிறது. ஏற்கனவே அவனுக்கு ஒரு கண்ணு பார்வை இல்லாதவனா இருந்தான். அந்த கண்ணுல அந்த ரத்தம் பட்ட உடனே அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. தன்னை ஈட்டியினால் குத்தினவனுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். இதுதான் அவருடைய குணம். அப்ப ஆண்டவர் தான் சொல்றார், நான் நற்குணத்தினாலே இருப்பது போல நீங்களும் நற்குணத்தினாலே நிரம்பி இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
நீதிமொழிகள் 11:25 வசனம் சொல்லுகிறது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல குணம் உதாரணமா யார் இருக்கிறாங்களோ அந்த ஆத்துமா எப்படி இருக்குமா? செழிக்குமா, செழிப்பை காண்பார்கள். தேவனுடைய குணத்துல நம்ம நிரம்பி வாழும்பொழுது செழிப்பும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ எப்படி தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தையோ அந்த வாழ்விற்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பெரியவர்கள் இருக்கிறோம், வாலிப பிள்ளைகள் இருக்கிறோம். அப்ப எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பெரியவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதிர் வயதா இருக்கலாம், அப்போதும் தேவனுடைய வார்த்தையை நினைத்து செயல்படு. முதிர் வயதிலும் நீ வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சில பரிசுத்தவான்கள் தங்களுடைய முதிர் வயதிலும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அதனாலதான் அவங்க சந்ததி எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். 2 கொரிந்தியர் 9:11 வசனம். 2 கொரிந்தியர் 9:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனால் எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவரால் ஆவீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு உங்க மூலமா மகிமை உண்டாகுனா நீங்க குணம் நற்குணத்தாலே நிறைந்து வாழும்போது தான் அவர் நாம மகிமைப்படும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக உதாரண குணமாய் நம்ம வாழும்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ரோமர் புஸ்தகம் 15:14 வசனம். ரோமர் 15:14 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினாலே நிறைந்தவர்களும். எப்படி, எதுல நிறைந்திருக்கணுமா? பணத்தினால, பொருள்னால, ஆஸ்தினால, அந்தஸ்தினால நிரப்புங்க. அது நமக்கு உலக வாழ்க்கைக்கு தேவை. ஆனா தேவனுடைய பார்வையில அலங்கார கிரீடமா இருப்பது நற்குணத்தினாலே நிரம்பி. அல்லேலூயா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நற்குணத்தினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நீங்க வெளியில போகும்பொழுது உங்களிடத்தில் ஏசப்பாவுடைய குணத்தை தேடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், சாந்தம் உள்ளவர், கீழ்ப்படிதல் உள்ளவர், தேவனுக்கு பயந்து நடந்தவர், சத்தியத்தை நடந்தவர், மனசாட்சியின்பட நடந்தவர், பயபக்தியா இருந்தவர், பரிசுத்தம் உள்ளவர். இது எல்லாத்தையும் உங்களிடத்திலும் தேடுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? அப்படி தேடிட்டு உங்கள்கிட்ட அந்த குணம் வெளிப்படலைன்னா அவங்களே சொல்லுவாங்க, நீ ஏசப்பாவுடைய பிள்ளையான்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு ஏசப்பா பிள்ளையா இருக்கப்பார். அப்ப என்ன அர்த்தம்? ஏசப்பாவுடைய குணநலங்களை, நற்குணத்தை நம்மளிடத்திலே தேடுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு குணமே அலங்காரமா இருக்க கடவுது. அதுதான் முதல் நமக்கு வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எந்த ஆசீர்வாதம் நமக்கு தடையே இருக்காது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17:11 வசனம். அப்போஸ்தலர் 17:11 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், நல்லா கவனிங்க வசனத்தை, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது புரியுதுங்களா? இது யாரை பத்தி சொல்லுதுன்னா, பெரோயா பட்டணத்தார். பெரோயா என்பது ஒரு பட்டணம், தெசலோனிக்கேன் என்பது ஒரு பட்டணம். அந்த பெரோயா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களா இருந்தார்களா. அதனால அவங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாங்கன்னா, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நற்குணத்தினால நிரம்பணும்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுங்களா? வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை வாசித்து வேதத்தை தியானித்து அதை நீ ஆராய்ந்து உன் மனசுல வைத்து அதை தியானிக்கும் பொழுதுதான் நற்குணம் நமக்குள்ள வளரும். அந்த பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறியது? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அப்ப வேதத்தை வாசிக்க முதல்ல ஆர்வம் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
ஆர்வம், வேத வசனத்தின் மேல அந்த வார்த்தையை வாசிக்க ஆர்வம் இருந்தது. அதை ஒவ்வொரு நாளும் ஆய்வு செஞ்சார்கள். ஆய்வுனா என்ன? ஒரு வசனத்தை வாசித்து, இப்ப நானே சில வசனங்களை வாசிக்கும் போது அது அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அதை நல்லா விளக்கமா சொல்லும் போதுதான், ஓ இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அதை ஆராய்ந்தார்கள். வெறும் வசனத்தை மட்டும் வாசிக்கல, அதை ஆராய்ந்தனா தியானித்து இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ந்து அப்படி அவங்க தங்களை வளர்த்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியதுன்னா நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அப்ப வசனம் எங்க வாசித்து நீங்க தியானிக்கிறார்களோ அவர்கள் குணங்கள் மாற்றப்படுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிகளுடைய குணம் தான் மாற்றப்படும். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய குணம் மாறாது அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒன்று ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் மகளுடைய ஈசாக்கு. அடுத்தது ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று ஏசா, முதல் பிள்ளை, மூத்தவன் ஏசா. இரண்டாவதவன் யாக்கோபு. அதாவது சில வருடங்கள் கழிச்சுலாம் பிறக்கல, 2 பிள்ளைகளா பிறந்தாங்க. அதுல முதல் பிறந்தவன் ஏசா. அப்ப ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார். ஏசா பார்க்கும்போது எல்லாத்திலும் வல்லவனா இருந்தான். வேட்டையில வல்லவன், திறமசாலி, எல்லாத்திலும் வல்லவனா இருந்தான். அவனை தேர்ந்தெடுக்கல, யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதுக்கு காரணம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 25:27 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த பிள்ளைகள் பெரியவரான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருந்தான்? குணசாலியா இருந்தானா. நல்ல குணம் அவன்கிட்ட கொஞ்சம் இருந்திருக்கு. தவறான குணம் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய குணம் இருந்துச்சு பாருங்க. அந்த குணத்தினால கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். நம்ம நினைக்கலாம், ஏன் ஏசாவை விட்டுட்டாரு? யாக்கோபுக்குள்ள சில குணங்கள் இருந்தது. என்னென்ன குணம் நான் சொல்றேன். யாக்கோபுக்குள்ள இருந்த நற்குணம் விடாமுயற்சி அவனுக்குள்ள இருந்தது. அது ஒரு குணம். என்னது? விடாமுயற்சி. ஒரு ஜபத்தை ஆரம்பிச்சா நான் அந்த ஜபத்திற்கு பதில் பெற்றும் வரை நான் விட மாட்டேன் ஜபத்தை. அது ஒரு குணம், விடாமுயற்சி. அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க நடக்கிற வரைக்கும். அது போல யாக்கோபு அவன் விடாமுயற்சி உள்ளவன். பல ஏமாற்றங்கள், பல சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை உடையவனாய், நல்ல கடுமையாக உழைக்கிறவனாய், விடாமுயற்சி உள்ளவனாய் இருந்தான் யாக்கோபு. அல்லேலூயா. அடுத்தது, யாக்கோபு தேவன் மேல பற்றுதலும் விசுவாசம் உடையவனாய் இருந்தான். எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து எல்லாவற்றையும், ஆண்டவரை நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபராய் இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தான். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். யாக்கோபுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? ஏசா அவனை கொலை செய்ய வரும்பொழுது, தான் அண்ணன் கொலை செய்ய வரும்பொழுது அவனுக்கு தாழ்ந்துதான் போனானே தவிர, இவன் நம்மள்ட்ட ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நம்ம கொஞ்சம் பேரை திரட்டி நம்ம அண்ணனோட யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிப்போம், அப்படி போகவே இல்லை. தாழ்த்தினான். அண்ணன் முன்னாக தன்னை தாழ்த்தினான். தாழ்மை அவனுக்குள்ள இருந்துச்சு. நான்காவது, நன்றி உணர்வு உள்ளவனாய் இருந்தான். யாக்கோபுக்குள்ள ஒரு குணம் என்னது? மிக முக்கியமான குணம். அது நமக்கு ரொம்ப அவசியம். என்ன நன்றி தெரியுங்களா? இவையெல்லாம் கர்த்தர் தான் செஞ்சார், என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆண்டவரால் தான் இது எனக்கு முடிஞ்சது அப்படின்னு நன்றி இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மக்கள், உங்களே சொல்ல, பொதுவா உலகத்தில் அநேக மக்கள் அற்புதங்களை பெற்று செல்றாங்க, அதிசயங்களை பெற்று செல்றாங்க, விடுதலையை பெற்று செல்றாங்க. எத்தனையோ நன்மையை ஆண்டவர் செய்திருப்பாரு. நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் தேவனை மறுதலித்து போயிடுவாங்க. உயிரையே திரும்ப கொடுத்திருப்பார். உயிர் போயிருக்க வேண்டியது திரும்ப கொடுத்திருப்பாரு. நன்றி உணர்வு இல்லாமல் தேவனை விட்டு விலகி போனவர்கள் அநேகர் உண்டு. யாக்கோபு நன்றி உணர்வு உடையவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. காரணம், இந்த குணங்கள்லாம் இருந்துச்சு. இந்த குணம்லாம் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள்ல இருந்து ரூத்தை பத்தி நம்ம அநேக முறை தியானித்து இருக்கிறோம்.
ரூத்தை பத்தி ஒரு அடையாளத்தை பைபிள் நமக்கு சொல்லுது. அந்த பெண்ணை பத்தி ஒரு அடையாளம் நமக்கு தெரியும். ரூத்து ஒரு மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. அவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு திருமணம் செய்யறா. அவன் மரித்து விடுகிறான். அவளுடைய மாமியாரு நகோமி. இப்ப அவங்க மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தன் மாமியோடு வராங்க. அவங்களுக்கு வரும்பொழுது அந்த தேசத்துல போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் ஒரு சான்றை கொடுக்கிறான். என்ன தெரியுங்களா? வாசித்து பாருங்களேன். ரூத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத்து புஸ்தகம் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களாம் இருக்கிற வாலிபர்களுக்கு பிறகே போகாதினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிறது. இந்த மனுஷன் சொல்றான், பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய வயல்ல போய் இந்த அம்மா கருது பொறுக்க போகுது. அவன் சொல்றான், உன்னுடைய நற்குணம் பெருசுமா, ரொம்ப உத்தமமான நற்குணமா, குணத்தை பத்தி பாராட்டுறான். அடுத்து சொல்றான், அடுத்த வசனம் பாருங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். ஒரு ஆளிலே சொல்லுவோமா? ஒரு முக்கியமான வார்த்தை. அவ சாட்சி கொடுக்கிறான், நீ குணசாலி என்பதை இந்த எருசலேம் பட்டணம் அறிந்திருக்கிறது. என் ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்படியே நம்மள்கிட்ட ஒப்பிட்டு பாருங்க. நீ குணசாலி என்ன இந்த ஊரே உன்னை போற்றும். நம்மள அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அதுதான் குணமே உனக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ரூத்து குணசாலியான பெண்ணாய் இருந்தாள். அந்த ஊருக்கே சாட்சியாய் நின்றாள். கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த அம்மாட்ட இருந்த இன்னும் சில குணங்களை சொல்றேன். அப்படின்னா குணசாலி அப்படின்னா உண்மையான அன்புள்ள நபராய் இருந்துச்சு. ஒரு முக்கியமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலையை தன் மாமியாரை விட்டுட்டு போகல. இந்த வயதான காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க என்று முழுமையான அன்போடு அந்த அம்மாவை நேசிக்கிற இருதயம், இந்த நல்ல குணம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வயதானவர்களே சில வீடுகளில் மதிப்பதே கிடையாது. வயதாயிடுச்சுன்னா மதிப்பே இருக்காது. அவங்களுக்காக விலைக்கரையம் பண்ணியிருப்பாங்க, பட்டினி இருந்திருப்பாங்க, சாப்பிடாம இருந்து பிள்ளைக்கு கொடுத்துருப்பாங்க, பேர பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா வயதாகி முடியாத நேரத்தில் அந்த பிள்ளைகள் அவங்களை அவமதிப்பாங்க. மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, பாசத்தை பார்க்கவே முடியாது வயதான சூழ்நிலையில. அல்லேலூயா. அநேகர் வயதானவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான், என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல எங்க வீட்டுல. அல்லேலூயா. நகோமி அப்படிப்பட்ட வயதான சூழ்நிலையில ரூத்து விட்டுட்டு போகல, அவங்களுக்கு துணையாக வந்தார்கள். அதான் ஒரு நல்ல குணம் அவங்கள்ட்ட. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தன் மாமியாரை காப்பாற்ற கடினமாய் உழைக்கிற ஒரு பெண்ணான ஒரு குணம் இருந்துச்சு. நீங்க வீட்டுல இருங்க, நான் போயிட்டு சம்பாதித்து உங்களுக்கு நான் கொண்டுட்டு வரேன்னு வயல்ல போய் கருது பொறுப்பது போனாங்க. அவங்க ஒரு அந்த யூத்தை பத்தி நான் இன்னொரு காரியம் சொல்றேன். அவங்க ஒரு ஏழப்பட்ட பெண்ணு கிடையாது. மோவாப் தேசத்துடைய பிரபு குடும்பத்தில் பிறந்தவர்கள். பெரிய ஒரு ஐஸ்வர்யம் அந்த அம்மா. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு தன் மாமியாரை விட்டு போகாம அவங்க தன்னுடைய, அதான் சொல்றான், நீ ஐஸ்வர்யாவுடைய பின்னாலையும் தரித்திரவனுடைய பின்னாலையும் போகாம, யார் பக்கமும் போகாம நீ இருக்க பாரு, உன்னுடைய குணம் உத்தமமான குணம். அல்லேலூயா. மூன்றாவது அந்த அம்மாட்ட இருந்தது, அந்த அம்மா நல்லொழுக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். போவாசி சொல்றான், நீ பணத்துக்காக எங்கேயும் போகல, வசதிக்காக எங்கேயும் தேடி போகல, கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்குள்ள நீ இருந்த, உன்னுடைய குணம் அந்த ஊரே அறிந்திருக்கிறது. நான்காவது விசுவாசம் என்கிற ஒரு குணம். விசுவாசமும் குணம்தான். அந்த அம்மா கர்த்தரை நம்பி வந்தது. என்னது? கர்த்தரை நம்பி. நீ கும்பிடுற, நீ வணங்குற அந்த தெய்வம் என்னுடைய தெய்வம், அதான் சொல்லி வந்துச்சு. கர்த்தர் மேல நம்பிக்கையோடு அந்த அம்மா வந்துச்சு. அது ஒரு குணம். அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல் அந்த அம்மா வாழ்க்கையில இருந்து. என்ன கீழ்ப்படிதல்மா? தன் மாமியார் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த ஒரு மருமகள். பைபிள்ல ஒரு வாழ்த்தல் பெற்ற மருமகள் அந்த அம்மா. மாமியார் என்ன சொன்னதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் ரூத்தை குணசாலி என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். அது ஊராரே அறியும்படி அந்த அம்மா இருந்துச்சு. அதனால கிடைத்த நன்மை என்ன தெரியுங்களா? போவாஸ் என்கிற ஒரு உத்தம உள்ள ஒரு மனுஷனை திரும்ப கணவனாக அவருக்கு கொடுத்தார். நல்ல வாழ்க்கை அமைந்தது. தாவீதுடைய முப்பாட்டி அவங்க தான்.
அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாரு? இந்த ரூத்தோடைய வம்சத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் தனக்காக அர்ப்பணித்தவர்களை அவர் கனம் பண்ணாம விடவே மாட்டார். அவருக்காக அர்ப்பணித்தாலும் சரி, அவருக்காக கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும் சரி, பணமோ பொருள், அடிக்கடி நான் சொல்லுவேன், பணமோ பொருளா இருந்தாலும் சரி, உடல் உழைப்பா இருந்தாலும் சரி, பலனா இருந்தாலும் சரி, விசுவாசம், கர்த்தருக்காக அப்படின்னு நீ வைராக்கியமா எதை செய்கிறியோ உன்னை விடவே மாட்டா. உன்னை கனம் பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், குணமே உனக்கு அலங்காரமா இருக்க கடவுது. முதல்ல நம்ம குணத்தினால நம்ம அலங்காரம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோன்னா ஊரார் நம்மள சொல்லுவாங்க, இவங்க குணசாலி என்று. அல்லேலூயா. ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன், சின்ன கதை. ஒரு கிராமத்துல 2 கடைக்காரர்கள் இருந்தார்கள். 2 பேர் கடை வச்சாங்க, வியாபாரம் பண்ண. அதுல முதல் கடைக்காரர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய கடையை நல்லா அலங்காரம் பண்ணி, நல்லா ஷோகேஸ்லாம் வச்சு, நல்ல லைட்லாம் போட்டு சூப்பரா வியாபாரத்தை ஆரம்பிச்சார். எல்லாம் அதை பார்த்த உடனே, ஓ பெரிய கடையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய கூட்டம் போச்சு. 2வது கடை அவர் என்ன செஞ்சாராம், எந்த அலங்காரம் பண்ணல, உண்மையா சின்ன கடையா இருந்தாலும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச நாள் சென்ற பிறகு அந்த முதல் கடைக்கு போனாங்க பாருங்க, அலங்காரமா இருக்கிற கடைக்கு, அங்க யாரும் போக விரும்பல. எல்லாரும் 2வது கடைக்கு வந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கடை அலங்காரமா இருந்துச்சு, ஆனா அந்த ஓனர் யாரையும் மதிக்க மாட்டான், எடுத்தறிஞ்சு பேசுறாரு, சுட்டு சுட்டுன்னு பேசுறாரு. கடை அலங்காரமா இருக்கு, பெரிய கடையா இருக்கு, வரவங்கள்ட்ட மதிப்பு இல்லை, மரியாதை இல்லாத பேசுவாங்க. சில கடையெல்லாம் அப்படி இருக்கும், சில ஆள்லாம் அப்படி இருப்பாங்க, வேற வழி இல்லாத போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த ஊர்ல அந்த ஒரு கடை தான் இருக்கும், அதனால அந்த ஆள் சுடு சுடு பேசிட்டு இருப்பான். 2வது கடைக்காரர் எப்படி தெரியுங்களா? வரவங்கள்ட்ட அன்பாய் பேசுவார், அன்பா விசாரிப்பாராம், தாழ்மையா பதில் சொல்லுவாராம். அப்ப அந்த முதல் கடைக்காரர் வந்து சொன்னாராம், நான் இவ்வளவு பெரிய கடையை அலங்காரம் பண்ணி சூப்பரா வச்சிருக்கிறேன், யாருமே என்கிட்ட வரல, ஆனா என்கிட்ட வந்தவங்களாம் உங்க கடைக்கு நான் வராங்களே, என்ன காரணம், நீ என்ன செய்யற அப்படின்னா, நான் ஒண்ணுமே செய்யல, நான் அவங்கள்ட்ட அன்பா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா அந்த 2வது கடைக்காரரு, அவங்க அலங்காரத்தை எதிர்பார்க்கல, என் குணத்தை எதிர்பார்த்து வந்தாங்க. அல்லேலூயா. நீ அலங்காரம் பண்ணியிருக்கிற குணம் இல்லை, என்கிட்ட அலங்காரம் இல்லை, குணம் இருக்கு, அவங்க குணத்தை விரும்பி வராங்க. அப்ப அலங்காரம் இந்த வாடிக்கையாளரை வரவழைக்கும், ஆனால் நல்ல குணம் அவர்களை நிலைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொன்னாராம். அலங்காரத்தை பார்த்துட்டு எல்லாம் போவாங்க, ஆனா அங்க போயிட்டு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. ஆனா எங்க குணமுள்ள இருக்கோ அங்க அந்த வாடிக்கையாளர் நிலைத்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். நீ பயங்கரமா சர்ச்சைக்கு போகலாம், நல்ல அலங்காரிகளை என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா குணம் இல்லைன்னா உன்னை தேடி ஜெபிக்கவோ உன்னிடத்துல ஆண்டவருடைய காரியங்களை கேட்கவோ யாரும் வரமாட்டாங்க. அப்ப குணத்தினாலே நம்ம அலங்கரிக்கப்பட வேண்டும், ரொம்ப முக்கியம். நற்குணம் உண்மையான அலங்காரம். நல்ல குணங்களை நாம வெளிப்படுத்தவர்களா இருக்கணும், பொல்லாத காரியங்களை நாம வெளிப்படுத்தக்கூடாது. நற்குணம் இல்லாத அழகு மனம் இல்லாத மலரை போன்றது. ஒரு பொன்மொழி அப்படி இருக்கு, நற்குணம் இல்லாத அழகு, நல்ல அழகா இருக்காங்கன்னு சொல்ல ஒருத்தவங்க, நல்ல அழகா இருக்கிறாங்க, ஆனா நல்ல குணமே இல்லை அதுகிட்ட. அது எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, வாசனை இல்லாத மலருக்கு ஒப்பா இருக்கு, யாரும் விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. உங்கள் முகத்தை மக்கள் சில நேரம் தான் பார்ப்பாங்க, உங்க முகத்தை சில நேரம் தான் பார்ப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. ஆனா உங்க குணத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவு வைத்திருப்பார்கள். ரொம்ப முக்கியம். நம்ம முகத்தை பார்த்து மறந்துடுவாங்க, ஆனா நம்ம குணம், நல்ல குணம் இருந்துச்சுன்னா இருதயத்தில் அப்படியே அந்த நபரா நல்ல தங்கமானவங்க, அவங்க ரொம்ப உண்மை உள்ளவங்க, உன்னுடைய குணம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை போன்ற குணம்தான் பரலோகத்துல மதிப்பு உண்டு நமக்கு. அல்லேலூயா. நாளைக்கு பரலோகம் போனோம்னா நம்மள்ட்ட ஆண்டவரை போல நல்ல குணத்தோட இல்லைன்னா அங்கேயும் மதிப்பு இருக்காது நமக்கு. எதை வந்து தொலைஞ்சிட போ, அப்படி போய் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, என்ன எதை தட்டு தடி மாதிரி வந்து சேர்ந்த போ அப்படின்றாரு. ஆனா பரலோகத்தில் என்ன இருக்கு? நமக்கு அவார்டு இருக்கு, கனம் இருக்கு, ஆண்டவர் நமக்கான வெகுமதியெல்லாம் அங்க நிறைய வச்சிருக்காரு. அந்த உலகத்துல கர்த்தருக்காக நீ என்னென்ன விலக்கரியம் பண்ணினியோ, எதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டியோ, எதற்காக கண்ணீர் விட்டியோ, ஆண்டவருக்காக நான் பொறுத்து கொள்ளுகிறேன், ஆண்டவருக்காக நான் சகித்து கொள்ளுகிறேன், ஆண்டவருக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ எதெல்லாம் ஏற்றுக்கிட்டியோ
அதற்கான பரிசுகள் எல்லாம், அவார்டு எல்லாம் பரலோகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த மாதத்துல இன்னும் நிறைய குணங்களை பத்தி நம்ம தியானிக்க போகிறோம். பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணம், இருக்கக்கூடாத குணம், எந்தெந்த பேர்லாம் பெண்கள் எடுக்கக்கூடாது, எல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. நான் ஒன்றும் புதுசா எழுதி கண்டுபிடிச்சு கொண்டு வரல, பைபிள்ல தான் சொல்ல போறேன். பெண்கள் எடுக்கக்கூடாத அவப்பெயர்கள், ஆண்களுக்கு இருக்க வேண்டிய குணம், ஆண்கள் தவிர்க்க வேண்டிய குணங்கள், இதெல்லாம் இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சில நேரத்துல சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வந்துருச்சுன்னா நம்ம குணம் மாறிடும். சந்தோஷமா இருக்கிறப்ப ரொம்ப அன்பா இருப்போம். கோபம் வந்துச்சுன்னா என்ன வார்த்தை வாயில வருதுன்னே தெரியாது, கண்ட கண்ட வார்த்தைலாம் வாயில வந்துடும். அல்லேலூயா. அப்ப என்னாச்சு, சூழ்நிலை வரும்போது குணம் மாறிடுது, கோபம் வரும்போது குணம் மாறிடுது, அந்தந்த நேரத்துல குணம் மாறுது. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நம்ம வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் பேசும்போது நம்முடைய குணங்கள்லாம் வித்தியாசம் மாறுபடுது. கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வாரா? அவர் அருவருப்பார் இல்ல? ஏன் இப்படி இருக்கிறாங்களே என்னுடைய பிள்ளைகள், ஊராரும் அருவருப்பார்கள். ரூத்தை போல நீ நற்குணசாலி என்பதை என் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல குணத்தை வெளிப்படுத்தாம நம்ம வாழ்ந்தா தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம். நீ ஒரு பாவமும் நீ செய்ய வேணாம். பெரிய கொலை பண்ணிட்டோம், அல்லது குற்றம் செஞ்சுட்டோம், திருடிட்டோம், கொள்ளை அடிச்சுட்டோம், இப்படிலாம் செய்ய தேவையில்ல. கர்த்தருடைய நாமத்தை நீ தூஷிக்கிறபடி நடந்தாலே சரியா போச்சு. நம்ம வாழ்க்கையில் அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. 10 கட்டளையில் ஒரு கட்டளை, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த வசனத்தை வாசித்து 1 பேதுரு 3:4, குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோமா? சொல்லுங்க. குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து பக்கத்துல கையை பிடிச்சி, குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க, குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. நீ குணசாலி என்று இந்த ஊரார் போற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்துட்டோம்னா ரட்சிப்புக்கு இடமே பத்தாது. நம்ம குடும்பமே முதல்ல வந்து இங்க உட்கார்ந்துரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம குணத்தினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும். நல்ல பட்டு புடவை கட்டலாம், நகை போட்டுக்கலாம், நல்ல ஃபேர் அண்ட் லவ்லி விடலாம், அல்லது லிப்ஸ்டிக் விடலாம், கண்ணுக்கு மை விடலாம். அப்படியே இந்த இருக்கிற கொஞ்சம் தான் இருக்கும், அதை பல விதத்தில் பின்னி போடலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மற்றவங்க பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். சில பேர் அதை வச்சியும் சில காரியங்களையும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது அலங்காரம் இல்லை. குணமே உனக்கு அலங்காரமா எடுக்க கடவுள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம ஏசப்பா சம்பூர்ண குணம் உள்ளவர், நற்குணசாலி அவர். அல்லேலூயா. அவரை போல, ஆண்டவராகிய தேவனை போல குணத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அவர் தன்னை பகைத்தவர்களுக்கும் நன்மை செய்தார், தன்னை அடித்தவனுக்கும் நன்மை செய்தார், தங்களை நேசித்தவர்களுக்கும் நன்மை செய்தார். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே இயேசு இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார். அவரை நம்ம தெய்வமா பெற்ற அவர் நம்ம அப்பான்னு சொன்னா நாம் அவருடைய பிள்ளைங்க. அப்ப நம்ம அப்பாவை போல நாம இருக்கணும். அர்ப்பணிங்கள், உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் வீடுகளுக்கு சென்று இந்த வார்த்தைகளை தியானித்து, நம்மள்ட்ட இருக்கிற சில பொல்லாத குணம், அது என்ன சொல்லுவாங்க, சென்ம சுபாவம் கூட சொல்லுவாங்க. என்னது? சென்ம சுபாவம். அது இருக்கும். அதை அடக்கி ஆள கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு உள்ள வந்துட்டா நமக்குள்ள பீடி, சிகரெட்டு, மது அருந்துதல், ஏது அந்த குணம், மோசமான குணம், அது இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. அப்ப நம்மளை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீ இயேசுநாதர் கோயிலுக்கு போற, இயேசுநாதர் பிள்ளைகள் செய்ய மாட்டாங்களே, நீ ஏன் செய்யறன்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுகிற நாம விடுதலை உடனும். எல்லாத்திலையும் நம்ம தேவையில்லாத காரியங்கள், கர்த்தரை ஏசப்பாவை அவமதிக்கிற, ஏசப்பாவை தூஷிக்கிற பழக்கங்கள், வழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துடணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்கள் அநேகர் இன்னும் மது அருந்துறாங்க, புகை குடிக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தை நம்மளால விட முடியல. கர்த்தருக்காக நாம எப்படி வாழ முடியும்? சாட்சியா இருக்கணும். இல்லை, அதான நற்குணம். குணம் மாறாமல் அந்த இடத்துல ஒன்னால எந்த மாற்றமும் வராது. குணத்தினாலே அலங்கரிக்கப்படுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த அலங்காரத்துக்குள்ள வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையே வித்தியாசமா மாறும். மதிப்பு மரியாதை கூடும். ஜனங்கள் உன்னை மதிப்பார்கள்.
உன்னை தேடி வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுன்னு நிற்பாங்க வந்து. அல்லேலூயா.